Hello, good evening. Good evening, Take sir. them. Evening, sir. Good evening. Good evening, sir. Right. Start பண்ணலாமா? இந்த லைவ்ல 79 to 98 வரைக்கும் சால்வ் பண்ணலாம் சரிங்களா? பர்டிகுலரா இந்த மாடல் 2 SP கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி அதை அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. போன இதுக்கு முன்னாடி ஏதாவது சம்ஸ் டவுட் இருக்கா? ஹோம்ஒர்க் எதுவும் பண்ணீங்களா? ஒரு சம் கொடுத்தேனே, இதுக்கு என்ன ஆன்சர் வந்தது? 70. Okay. On selling 38 balls at 2240, there is a loss equal to the cost price of 6 balls. அப்ப ஈக்குவேஷன் என்ன? சொல்லுங்க. Sir, 38 CP 38 CP minus 38 SP equal to 6 CP. சூப்பர்ப்பா. அப்போ 32 CP is equal to 38 SP. So CP by SP ratio வந்து 19/16. இல்லையா? காஸ்ட் on selling 38 balls at 2240. அப்போ செல்லிங் பிரைஸ் வந்து என்னது? 2240 divided by 38. ஸோ இந்த எஸ்பிக்கு பதிலாக 2240 by 38 போட்டுக்கலாம் இல்லையா? 38 மேலே போயிட்டோம். ஸோ இதை அடிச்சோம்னா இது ஒரு 2 டைம்ஸ் போகும். இது ஒரு 1120. ஸோ சிபி இஸ் ஈக்குவல் டு 1120 டிவைடட் பை 16. இதை அடிச்சோம்னா 70 வரும். ஓகே, நைஸ், ரைட். ஸோ இன்னைக்கான டாபிக் உள்ள போயிடலாம். 2 செல்லிங் பிரைஸ் கொடுத்துருப்பாங்க சரிங்களா? ரைட். On selling an article for 246.8, the gain is 20% more than the amount of loss incurred on selling it for 216. இந்த மாதிரி சம்ஸ்ல வந்து லாஸுக்கும் கெயினுக்கும் ரேஷியோ கண்டுபிடிக்கணும் சரிங்களா? அப்படி கண்டுபிடிச்சோம்னா கொஞ்சம் சம்ஸ் வந்து ஈஸி. இதை வந்து நம்ம கன்வென்ஷன்ல ட்ரை பண்ணா, ஆக்சுவலி கன்வென்ஷன்ல ட்ரை பண்ணா எப்படி பண்ணியிருக்கலாம்? ஒரு செல்லிங் பிரைஸ் கொடுத்துருக்காங்க, இன்னொரு செல்லிங் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்துக்குமான நடுவில் ஒரு விஷயம் தான் வந்து the gain is 20% more than the amount of loss incurred. இது ரெண்டுத்துக்கு நடுவில் தான் சிபி இருக்க போகுது இல்லையா? ஆக்சுவலா கன்வென்ஷனலா பண்ணியிருந்தோம் அப்படின்னா 246.8 மைனஸ் சிபி, இதுதான் வந்து ப்ராஃபிட். அப்படிதானே? இதுதான் வந்து ப்ராஃபிட். அதே மாதிரி சிபி மைனஸ் 216, இதுதான் வந்து லாஸ். இதோடைய ரேஷியோ the gain is 20% more than the amount of loss incurred அப்படிங்கிறாங்க. அப்படின்னா இதோட ரேஷியோ எப்படி இருந்திருக்கணும்? இது 6 இருந்திருக்கணும், இது 5 இருந்திருக்கணும். அப்படிதானே? இதுக்கப்புறம் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிபி கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இது ஒரு வே. இதுதான் வந்து நார்மலா கன்வென்ஷனலா பண்றதா இருந்தா இப்படித்தான் பண்ணியிருந்திருக்கோம். ஆனா நம்ம கொஞ்சம் ஸ்மார்ட்டா இல்ல கொஞ்சம் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா, லாஸுக்கும் கெயினுக்கும் ரேஷியோ கண்டுபிடிங்க. இப்ப இந்த சம பொறுத்த வரைக்கும் லாஸுக்கும் கெயினுக்கும் என்ன ரேஷியோ? The gain is 20% more than the amount of loss. அப்படின்னா Sir, 5:6. 5:6. அவ்வளவுதான்.
5:6. சரிங்களா? இப்போ இந்த 5ஐயும் 6ஐயும் கூட்டினீங்கன்னா 11. இந்த 11 தான் என்னவா இருக்க முடியும் அப்படின்னா இந்த 246.8க்கும் இந்த 216க்கும் உள்ள வித்தியாசமா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 11 தான் 30.8. அவ்வளோதான். ஓகே, அடுத்தடுத்த சம்ஸ் எல்லாம் இப்படிதான் நம்ம சால்வ் பண்ண போறோம். கெயினுக்கும் லாஸுக்கும் ரேஷியோ கொடுத்துருப்பாங்க, அது ரேஷியோவா எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 5, 6 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 11 வரும். ஸோ இந்த 11 தான் 30.8. ஓகேவா? யாருக்கு புரியல? நீங்க 246.2 5:6 எப்படி வந்ததுன்னு தெரியல. இங்க ஒரு லைன் இருக்கு பாருங்களேன். The gain is 20% more than the amount of loss incurred on selling it for 216 அப்படின்னு இருக்கா? Yes, sir. நீங்க வந்து 246.8க்கு சேல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். 216க்கு சேல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாஸ் கிடைக்கும். சரிங்களா? இப்போ வந்து சும்மா லாஸ் வந்து ஒரு 10 ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். லாஸ் வந்து 10 ரூபா அப்படின்னா the gain is 20% more than the amount of loss incurred. அப்படின்னா கெயின் வந்து எவ்வளவு ரூபாயா இருந்திருக்கும்னா 12 ரூபாயா இருந்திருக்கும். ஓகேவா? லாஸ் வந்து 10 ரூபானா கெயின் வந்து 12 ரூபாயா இருந்திருக்கும். ஸோ அதுதான் அவங்க சொல்றாங்க, the gain is 20% more than the amount of loss incurred on selling it for 216. ஓகேவா? அதனாலதான் நான் என்ன பண்றேன்னா லாஸுக்கும் கெயினுக்குமான ரேஷியோவை நான் எடுக்கிறேன் 5:6 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த லாஸையும் கெயின் இந்த ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்றேன். ஏன் ஆட் பண்றேன் அப்படின்னா ஒரு ரியலா இதை எழுதியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். 246.80 மைனஸ் 5x. 5xனா சாரி 6x அதோட கெயின் இல்ல, கெயின் சிபி. இதை விட்டுலாம், வேண்டாம். நான் அப்பல ஃபர்ஸ்ட் ஒரு ஈக்குவேஷன் போட்டேன். என்ன போட்டிருந்தேன்னா 246.8ல இருந்து சிபியை நீங்க சப்ட்ராக்ட் பண்றீங்கன்னா இது வந்து என்னது கெயின். கரெக்டா? 246.8 மைனஸ் சிபி வந்து கெயின். அதே மாதிரி சிபி மைனஸ் 216 இது வந்து லாஸ். ஓகே, இந்த கெயின் வந்து லாஸை விட 20% அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்களா? Yes, sir. அப்ப என்ன அர்த்தம்? இப்ப இந்த லாஸ்ல போயிட்டு நான் இன்ட்டு 120% போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதுதானே கெயினா இருக்க முடியும். 120 one second. சாரி, கேக்குதா? கேக்குது சார். இது வந்து லாஸ், இது வந்து கெயின் இல்லையா? ஸோ இந்த லாஸ்ல 120%, the gain is 20% more than the amount of loss. அதனாலதான் வந்து இந்த ஈக்குவேஷனை நான் இப்படி எடுக்கிறேன். லாஸுக்கும் கெயினுக்குமான ரேஷியோ வந்து 5:6 அப்படின்னு எடுக்கிறேன். ஓகேங்களா? நீங்க எதுவும் பெருசா ரொம்பலாம் டீப்பா திங்க் பண்ணாதீங்க. ஒரு பெர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க, லாஸை விட கெயின் எவ்வளவு கொடுத்துருப்பாங்க, இல்லை கெயினை விட லாஸ் ஏதோ ஒரு சம்திங் ஒரு டேட்டா கொடுத்துருப்பாங்க. அதுதான் கோர் டேட்டா இந்த மாதிரி சம்முக்கு. ஓகேவா?
அதுல இருந்து லாஸ் கெயின் ரேஷியோ எனக்கு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? லாஸ் கெயின் ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் சம் முடிஞ்சிச்சு அந்த இடத்துலயே. ஸோ 5 6 இந்த 5 6 நீங்க ஆட் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஒரு லாஸ் நடுவில் சிபி இருக்குன்னா இங்க மைனஸ்ல லாஸ் இருக்கும், இங்க பிளஸ்ல வந்து ப்ராஃபிட் இருக்கும். ஓகேங்களா? ரெண்டு செல்லிங் பிரைஸ் இருக்கு, இங்க ஒரு செல்லிங் பிரைஸ் இருக்கு, இங்க ஒரு செல்லிங் பிரைஸ் இருக்கு. ஸோ இந்த கேப் தான் வந்து அந்த 5 6 நான் ஆட் பண்றேன். ஓகேவா? ஏன் வந்து 5 6 நான் ஆட் பண்ணணும், 11 ஏன் எடுத்துட்டு வரணும்? ஏன்னா இது ரெண்டுத்துக்கு நடுவுல தான் அந்த சிபி இருக்கு. ரெண்டு எஸ்பி கொடுத்துருக்காங்க, இங்க ஒரு எஸ்பி, இங்க ஒரு எஸ்பி. ஒரு எஸ்பி லாஸ்ல இருக்கு, ஒரு எஸ்பி வந்து ப்ராஃபிட்ல இருக்கு. ஸோ இந்த ரெண்டு கேப்பையும் நான் கண்டுபிடிக்கணுக்காக தான் அந்த லாஸ் கெயின் ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டு அதை நான் ஆட் பண்றேன். சரிங்களா? 2-3 சம் பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வரும். இப்போ இந்த 11 பார்ட் தான் 30.8 அப்படின்னா நீங்க 5 பார்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் எக்ஸாக்ட் லாஸா இருக்கும். ஓகேவா? 6 பார்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் எக்ஸாக்ட் கெயினா இருக்கும். அதுல இருந்து நீங்க வந்து இப்போ 246.8 இருக்கு அப்படின்னா கெயினை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆக்சுவல் சிபி கிடைச்சிரும். இல்லை இந்த 216 கூட சிபிஐ ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சாரி அந்த லாஸ் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிபி கிடைச்சிரும். சரிங்களா? இப்போ இந்த 11 தான் வந்து 30.8 அப்படின்னா 5 எவ்வளவு? 28 எவ்வளவு? 140 சார். 140 எப்படிப்பா? 14 சார் 14. 14. 11 30.8 தான். அப்ப 5 வந்து எவ்வளவு இருக்கணும்? அதை விட கம்மியா தான் இருக்கணும். அதை கேன்சல் பண்ணீங்கன்னா 2.8 அப்படின்னு வரும். 5 into 2.8 வந்து 14. அப்ப லாஸ் வந்து 14 ரூபா. சரிங்களா? ஸோ செல்லிங் பிரைஸ் வந்து 216 ஒரு அமௌண்ட் இருக்கு. இந்த அமௌண்ட் தான் லாஸ்ல வித்திருக்காங்க. ஸோ இது கூட நீங்க லாஸ் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 230. ஸோ இதுதான் வந்து சிபியா இருக்கும். ஸோ நான் சிபி கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ. சிம்பிள். அதே இது இப்போ நீங்க 6 கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா 6 into 2.8 6 into 2.8 எவ்வளவு வந்திருக்கும்? 16.8 இல்லையா? ஸோ எங்க இருக்கு 246.8ங்கிறது நீங்க கெயின்ல வச்சு சேல் பண்ணிருப்பீங்க. ஸோ இதுல இருந்து இந்த 16.8 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது சிபியா இருக்கும். கெயின்ல இருக்கிற செல்லிங் பிரைஸ் மைனஸ் சிபி தான் கெயின், சிபி மைனஸ் செல்லிங் பிரைஸ் தான் லாஸ். ஓகேவா? இந்த இதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அல்டிமேட் ஏம் நமக்கு சிபி கண்டுபிடிக்கணும். ஏன்? if the article is sold for 220.75 then what is the gain or loss percentage அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டா? அப்போ எனக்கு சிபி தெரிஞ்சாதான் ப்ராஃபிட்டா கெயினானே என்னால் சொல்ல முடியும். இப்போ நான் சிபி வந்து 230 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன். 230க்கு வாங்கி 220.75க்கு சேல் பண்றீங்க. அப்போ கன்ஃபார்மா என்னது? லாஸ் தான். சரியா? அப்போ இது ரெண்டு ஆப்ஷனும் கிடையாது. ஆப்ஷன் ஏ அல்லது ஆப்ஷன் பி. ஸோ இதுல 4% பாருங்க. ஏன்னா 4% பார்த்தீங்கன்னா 2.3ங்கிறது 1% இல்லையா? இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 9.2 வரும். அப்போ இந்த 230ல இருந்து 9.2 மைனஸ் பண்ணா நமக்கு நியர்லி 220.75 வருது. லாஸ் ஆஃப் 8%ங்கிறது ரொம்ப பெரிய நம்பரா இருக்கும் இல்லையா? அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் இதுக்கு. ஓகே ஓகே சார். இந்த மாதிரி சம்மா பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு லாஸ் கெயின் ரேஷியோ என்னன்னு கண்டுபிடிக்கிறது. அடுத்து அந்த ரேஷியோவை ஆட் பண்ணிட்டு அதை எதுக்கு ஈக்குவேட் பண்ணணும்னா ரெண்டு செல்லிங் பிரைஸோடைய டிஃபரன்ஸ்க்கு ஈக்குவேட் பண்ணணும். அவ்வளவுதான். ஓகேவா? A shopkeeper sold an article for 455 at a loss. If he sells it for 490, then he would gain an amount 4 times the loss. ஓகேவா? இங்க வந்து the gain is 20% more than the amount of loss அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க வந்து he would gain an amount 4 times the loss. அப்போ loss gain ratio என்னது? 4:1. 4:1 1:4. Sorry, 1:4. Gain 1/4.
லாஸ் ₹1 இருந்தா கெயின் ₹4 இருக்கும், அவ்வளவுதான். he would gain an amount 4 times the loss, அப்படிதானே? ஸோ இப்போ இந்த 1+4 இந்த 5 பார்ட் தான் எவ்வளவு? இந்த 490க்கும் 455க்கும் உள்ள டிஃபரன்ஸ். சார் கொஸ்டின் புரியல சார், இன்னொரு சொல்லுங்க சார். ₹455 விற்கும் போது லாஸ்ல போயிருதுப்பா ஒரு பொருளை. அதே இது நீங்க ₹490 வித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்குது, சரிங்களா? அந்த ப்ராஃபிட் எப்படி இருக்கும்னா லாஸ் விட 4 மடங்கா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. லாஸ் வந்து ஒருவேளை ₹10 இருந்தா அந்த ப்ராஃபிட் வந்து ₹40 இருந்திருக்கும். சரிங்க சார். ஸோ அப்போ இந்த லாஸுக்கும் கெயினுக்குமான ரேஷியோ 1:4 அப்படிங்கும்போது இந்த டிஃபரன்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 5 பார்ட். ஸோ இந்த 5 பார்ட் தான் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா இந்த 490க்கும் 455க்கும் உள்ள வித்தியாசம், சரிங்களா? ஸோ ₹35. ஸோ இந்த 5 தான் 35 அப்படின்னா 1 எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா எவ்வளோ வரும்? ₹7, சரிங்களா? அப்போ ₹455 விற்கும் போது அவருக்கு லாஸ்ல போகுது இல்லையா, பிளஸ் இந்த 7 ஆட் பண்ணிட்டீங்கன்னா ₹462. இதுதான் வந்து சிபியா இருக்கும். ஓகே ஓகே சார். இப்போ ₹7 லாஸ் அப்படின்னா ப்ராஃபிட் வந்து எவ்வளவு? ₹28. அப்போ இதுதான் சிபினா இது கூட ₹28 நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா ₹490 வந்துடும். இங்க ₹490 வந்துச்சா? ஸோ சிபி கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ அல்டிமேட்டா. இப்போ அவன் என்ன கேட்கறான் அடுத்த கொஸ்டின், அட் வாட் பிரைஸ் ஷுட் ஹி செல் த ஆர்டிகல் டு கெயின் 25%? அப்போ 462ல 25% பார்த்து ஆட் பண்ணணும், ஓகேவா? ஸோ இதை 4ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்? ஒரு 1122னா 115.5. ஆமா 115.5ங்கிறது வந்து 25%. அப்போ 462 கூட 115.5. ஸோ ஒரு 775 577.5 எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏ. கிளியரா? இந்த சம்மும் அதே தான். இங்க என்ன கெயின் இஸ் 20% மோர் தேன் த அமௌண்ட் ஆஃப் லாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க த கெயின் இஸ் 4 டைம்ஸ் த லாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனா அல்டிமேட்டா லாஸுக்கும் கெயினுக்கும் ரேஷியோ கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். ஓகே, ஓகே சார். கன்ஃபியூஷனா இருக்கா? கிளியரா இருக்குதா? இன்னும் 2-3 சம் பார்க்க நல்லா வந்துடும், சரிங்களா? ஆன் செல்லிங் அ பெயிண்டிங் at 1498, the gain is 25% more than the loss incurred on selling it at 1300. So loss gain ratio என்னது? 5/4. 4/5. 4/5. Loss, the gain is 25% more அப்படின்னு சொல்றாங்கல்ல. The gain is 25% more. அப்பனா கெயின் தான் அதிகமா இருக்கு லாஸை விட, ஓகேங்களா? நீங்க அதை மட்டும் எது அதிகமா இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேஷியோ 25%னா 4:5 நீங்க போட்டுருவீங்க. ஆனா லாஸ் போட போறீங்களா கெயின் போட போறீங்களா? ஸோ அது கெயின் இஸ் 25% மோர் அப்படின்னா அப்ப அந்த 5ங்கிறது கெயினா தான் இருக்கும், சரிங்களா? இப்போ இந்த 9 தான் வந்து எவ்வளவு? இந்த 9 தான் 198 சார். 198. 198. ஓகேவா? அப்போ 4 எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம், இல்ல 5 எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம், எதுனாலும் கண்டுபிடிக்கலாம். 4 கண்டுபிடிச்சிங்கன்னா ஆட் பண்ணணும், 5 கண்டுபிடிச்சிங்கன்னா சப்ராக்ட் பண்ணணும், அவ்வளவுதான். 2288, சரிங்களா? அப்போ 1300 ஏற்கனவே இருக்கு, அது கூட இந்த 88 ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் சிபியா இருக்கும். ஸோ சிபி வந்து 1388. இப்போ என்ன சொல்றாங்க? இன் ஆர்டர் டு கெயின் 25% the selling price will be. அதே மாதிரி இதை 4ஆல டிவைட் பண்ணுங்க, பிளஸ் ஒரு எவ்வளவு வரும்? 1338 4ஆல டிவைட் பண்ணா 3 4 7 347. ஸோ 1388 கூட ஒரு 347 ஆட் பண்ணணும். 5ல முடியணுமா? 5ல முடியணும், ரெண்டுமே 5ல தான் முடியுது. 131735. அதேதான். ஓகே ஓகே சார். மறுபடியும் ரீவான் மாதிரி பண்றேன். சொல்லுங்க.
80th சம்ல சார் ஆ 80 சமுக்கு வாங்க சார் 80. சார் இதுல ஒரு சின்ன டவுட் சார். லாஸ்ட்ல டி ஆப்ஷன் பாருங்க சார் 11 கொடுத்துருக்காங்க. அது எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கிறது? At what ஆட் price? பண்ணுமா இல்ல What price should he sell ன்னு கேக்குறாங்க. What is the gain அப்படின்னு கேட்டிருந்தா தான் 115. ஓகே சார். செல்லுன்னா என்னது? செல்லிங் பிரைஸ் தானே கேக்குறாங்க. நீங்க ஓகே தேங்க்யூ சார். 115 ரூபாய்க்கு வித்தீங்கன்னா 25% ப்ராஃபிட் கிடையாதுலப்பா. அதான் சார் கெயின் ஒரு சின்ன டவுட் வந்துச்சு. கெயின் என்னன்னு கேட்டிருந்தா 115 தான். அவங்க வந்து அப்படி கேட்கல இல்லையா? நீங்க 25% லாபம் வச்சு வித்தா எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்பனா காஸ்ட் பிரைஸ் கூட நீங்க அந்த ப்ராஃபிட்டை ஆட் பண்ணணும்ல. ஓகே சார். கிளியர் தானே எஸ்கே? ஓகே. சரி, மறுபடியும் ரிவைண்ட் பண்றேன், பார்த்துக்கோங்க. 2 SP கொடுத்துருப்பாங்க. the gain is 20% more than the amount of loss incurred அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் என்னோட க்ளூ வேர்டு. 2 SP என்னன்னு சொல்லி பார்த்தேன் அப்படின்னா அங்கேயே கொடுத்துருப்பாங்க. கெயின்ல வச்சு வித்தா ஒரு அமௌண்ட், லாஸ்ல வச்சு வித்தா ஒரு அமௌண்ட். ஸோ அந்த டிஃபரன்ஸ் தான் மேட்ரு இல்லையா? ஸோ அதுக்கு தான் இந்த லாஸ் கெயின் ரேஷியோ நான் கண்டுபிடிக்கிறேன். 5, 6ன்னு வரும். 20% சொன்னதுனால 5:6. அப்போ இதை நிறுத்தி கூடும்போது இந்த 11 தான் வரும். இந்த 11 தான் வந்து அந்த டிஃபரன்ஸ் 30.8 அப்படின்னா 5 எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம்னா லாஸ், 6 எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம்னா கெயின். ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிட்டு எனக்கு சிபி கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதுதான் அல்டிமேட் கோல். அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணோம். லாஸ் கெயின் ரேஷியோ 1:4 அப்படின்னு வந்துச்சு. அதே மாதிரி இங்க லாஸ் கெயின் ரேஷியோ 4:5. சரிங்களா? அடுத்து a man loses 28% by selling an article for 144. If he sells it for 288, what will be his gain or loss percentage? இது வந்து போனசம் மாதிரி இல்ல. ஓகேங்களா? போனசம் மாதிரி இல்ல. இது ஒரு டைரக்ட் கொஸ்டின். நீங்க 144 ரூபாய்க்கு வித்தீங்கன்னா 28% லாஸ் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அப்போனா இது வந்து ஆக்சுவல் சிபியில எத்தனை சதவீதம்னு பார்த்தோம்னா 72%. 72%. அப்போ 288ங்கிறது எத்தனை பெர்சன்டேஜ்னு பாருங்க. ஓகேவா? டைரக்டா கட் ஆகிற மாதிரி தானே இருக்கு. ஸோ இது அப்படியே 2 டைம்ஸ் கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 144 டைம்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? 144 டைம்ஸ் 144%. அப்படின்னா கெயின் 44%. கெயின் 44. அவ்வளவுதான். கெயின் 44. இது வந்து 72% ஏன் போட்டோம்னா 28% லாஸ் அப்படின்னு சொன்னதுனால. ஸோ 72% தான் 144 அப்படின்னா 288 எத்தனை சதவீதம்னு பார்த்தா 144%. அப்போ கெயின் வந்து 44% அப்படின்னு சொல்றோம். இது ஒரு டைரக்ட் கொஸ்டின். சரியா? By selling an article for 1134, Anu suffers as much loss as she would have gained by selling it at 10% profit. இப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல லாஸ் கெயின் ரேஷியோ அவங்க கொடுக்கல. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க மாறானா, இவங்களுக்கு ஏதோ ஒரு லாஸ் ஆகுது. அனு சஃபர்ஸ் அ லாஸ். என்னப்பா ஏதோ சொல்ல வந்தீங்களா? என்ன சொல்ல வந்தீங்க? சார் 10% லாஸ் ஆகுது. அவ்வளவுதான். 10% லாஸ் முடிஞ்சு போச்சு. அனு சஃபர்ஸ் as much as loss as she would have gained by selling it at 10% profit. ஸோ 10% ப்ராஃபிட்டுக்கு வித்துருக்காங்க. அதே அமௌண்ட் தான் லாஸ் அப்படிங்கிறாங்கன்னா அப்போ லாஸ் வந்து 10%. இந்த 10% ப்ராஃபிட்னு அவங்க சிபிஐ பேஸ் பண்ணி தானே சொல்றாங்க. அதே அமௌண்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க லாஸுமே. அப்படிங்கும்போது அப்போ 10% லாஸ். சரிங்களா? அப்போ இந்த 1134 அப்படிங்கிறது 10% லாஸ்ல இருக்கு. ஓகே, 9. ஸோ இதுதான் 9 அப்படின்னா நீங்க 10 எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் காஸ்ட் ப்ரைஸா இருக்கும். ஓகேவா? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிப்போம். 1134 கூட்டினா 9 டிவைட் ஆகிற ஒரு நம்பராக தான் இருக்கு. சரியா? 23னா 2 டைம்ஸ் 18, 54 6 டைம்ஸ். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா சிபி வந்து 1260. இப்போ இந்த 1260ல 10% போச்சு அப்படின்னா
உங்களுக்கு வந்து 1134 வருது. அதே மாதிரி 10% ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுதான் சொல்றாங்க. அனு suffers as much loss as she would have gained by selling it at 10% profit. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 1260 வச்சுக்கோங்க. இதுல 10% ப்ராஃபிட் நீங்க பாத்தீங்கன்னா 126 ரூபா. அதே தான் இங்கேயும் லாஸ் 126 ரூபா. ஓகே ஓகே சார். அவ்வளவுதான். இப்போ என்ன சொல்றாங்க, சிபி கண்டுபிடிச்சாச்சு. if she sells it for 1354.5 then her profit percentage அப்படிங்கிறாங்க. இப்போ 1260ல 10% போட்டோம்னா 126 வரும் இல்லையா? 6 8 3 1386ன்னு வருது. அப்போ 10% விட கொஞ்சம் கம்மி தான். ஓகே, ஆனா 0.5ல முடியுது பாருங்களேன், 0.5ல முடியுது. அப்போ யோசிங்க, 1260 0.5ன்னு ஒரு நம்பர் வருது. இப்போ 9% எடுத்திருந்தீங்கன்னா 10%ங்கிறது 126. ஸோ 9%ன்னு எடுத்திருந்தோம்னா 12.6 into 9 டைம்ஸ் போட்டிருப்போம். 12.6ங்கிறது 1%. இதை இன்டூ 9 டைம்ஸ் போட்டீங்கன்னா 9% லாஸ். ஆப்வியஸ்லி இங்க வந்து 1354.5 அப்படின்னு இருக்கு. ஆனா நீங்க இங்க வந்து இதை மல்டிப்ளை பண்ணிருந்தீங்கன்னா 4ல முடிகிற ஒரு நம்பரா இருந்திருக்கும் இல்லையா? 0.4ல முடிகிற ஒரு நம்பர். 126 into 9 போட்டீங்கன்னா ஒரு நம்பர் வந்திருக்கும், அது 4ல முடியும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 அப்படின்னு வருது. அதனால நம்ம 9% எடுத்துக்க முடியாது. சரிங்களா? ஸோ சரி 8% எடுத்திருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். 8% 6 8s are 48. ஸோ 0.8ல முடிகிற மாதிரி ஒரு நம்பரா இருக்கும். ஸோ அப்போ இதுவும் இருக்காது. 5ல முடியறதுனால நம்ம 7.5 செக் பண்ணலாம். ஓகேவா? 1260ல 7.5% எவ்வளோன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? என்னென்ன தோணுதுன்னு சொல்லுங்க பாப்போம். இப்போ எனக்கு 1260ல 7.5% கண்டுபிடிக்கணும். எப்படிலாம் கண்டுபிடிப்பீங்க? இல்ல சும்மா பிராக்டிக்கலாவே கேட்கறேன். எப்படி கண்டுபிடிப்பீங்க 7.5% வேணும் அப்படின்னா? anyone? எஸ்பில இருந்து சிபிஏ சார் மைனஸ் பண்ணிட்டு 1.26 1.26 into 3 15/2 into 15/2 இந்த மாதிரி. வேற யாரோ ஏதோ சொன்னீங்களே சிபில இருந்து, என்னது? சார் இது எல்லாம் ஈஸி தாங்க சார். பட் ஆனா நார்மல் மெத்தடுங்கிறப்ப கடகடன்னு கை வந்து சிபில இருந்து எஸ்பி மைனஸ் பண்ணி அதோட ப்ராஃபிட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிற மாதிரி தானே சார் வருது. அது வந்து நீங்க நார்மலா பண்ணும்போது நல்லதா இல்ல சொல்றீங்க. கெட்டதா? நார்மலா பண்ற மாதிரி எனக்கு நீங்க எப்பயுமே அதுல அந்த மாடலே ஃபாஸ்டா இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்ல. இப்போ உங்களுக்கு என்ன தோணுதுன்னா டைரக்டா வந்து 13454.5 மைனஸ் 1260 டிவைட் பை 1260 into 100 அப்படி சொல்றீங்க இல்லையா? இப்படிதான் வருதுங்கிறீங்க. இப்போ நல்ல ஒரு நார்மலா இப்ப கீழே ஒரு 1000 இருக்கு, அந்த மாதிரி இடத்துல எல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ 1260 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க கொஞ்சம் கன்ஃபார்மா இதை கொஞ்சம் அப்டேட் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? ஆப்ஷனை எலிமினேட் பண்றது, அந்த யூனிட் டிஜிட்டை செக் பண்றது சம்திங். இப்போ வந்து எனக்கு என்ன வேணும் அப்படின்னா சிபி வந்து 1260 இருக்கு, செல்லிங் பிரைஸ் வந்து 1354.5 இருக்கு. ஏதோ ஒரு பெர்சன்டேஜ் ஆட் பண்ணும்போது எனக்கு 1354.5 வந்துருச்சு. சரிங்களா? ஆனா எனக்கு இதுல 10% அப்படின்னா 126 ரூபா அப்படின்னு எனக்கு தெரியும். 10%ங்கிறது 126 ரூபா. ஆனா ஆப்ஷன்ல வந்து எல்லாமே 10% கீழே தான் இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு? 1260ல இருந்து 1354.5 எவ்வளவு இருக்கு? ஒரு 40 94.5 இருக்கு இல்லையா? அப்போ நமக்கு 10%னாலே 126, ஆனா நமக்கு 94.5 தான் வரணும். ஓகேங்களா? எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? அப்ப டைரக்டா நம்ம 7.5% எவ்வளோன்னு நம்ம பார்க்கலாம். எப்படி பார்த்துருக்கலாம்னா இந்த 126 தான் 10%னா 7.5 எவ்வளவு? ஸோ இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணாலே 4:3. ஓகேங்களா? 10ஐயும் 7.5ஐயும் நீங்க அடிச்சீங்கனாலே 4:3. ஸோ இப்போ இதை கண்டுபிடிக்கும் போது என்ன வரும்?
94.5 வந்துடும். ஓகேவா? இது ஒரு 2 63 3 × 63 189/2 189/2னா 94.5. ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான். எல்லா தடவையுமே வந்து அந்த சிபி மைனஸ் எஸ்பி மைனஸ் சிபி ஃபார்முலாவில் போகணும்னு வேண்டாம். இதையும் ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு அப்ராக்சிமேட்டாக எப்படி பர்சன்டேஜை பார்க்கறது, ஒரு 5% பார்க்கறது, ஒரு 10% பார்க்கறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சரிங்களா? அது வந்து பை டூயிங் ரிப்பீட்டடாக நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தால் வரும். கன்வென்ஷனில் தான் போகணும் அப்படின்லாம் இல்லை, கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இப்போ நானே நிறைய சேஞ்ச் பண்ணி தான் சால்வ் பண்ணிட்டு இருக்கிறேன். நானே ஆனால் அப்பப்போ நடுவில் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக போகிறேன். முழுமையாக நானுமே அதுக்கு வரலை. ஆனால் ஒரு சில இடத்துல நானும் இம்ப்ரூவ் ஆகியிருக்கேன். ஓகேங்களா? ரிப்பீட்டடாக பண்ணால் வரும். ஓகே, எல்லா டைமுமே நீங்கள் வந்து இந்த ப்ராஃபிட் எவ்வளவு டிவைடட் பை அப்படின்னு போகிறத விட அந்த பர்சன்டேஜ் கொஞ்சம் கண்டுபிடிச்சே போங்க. அது டக்குன்னு மாறுறது கஷ்டம்தான், ஆனாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இதை நீங்க பார்த்துட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இது ஃபாஸ்டா இருக்கும் கன்ஃபார்மா. ஓகே, ட்ரை பண்ணாம இருக்காதீங்க, அதை தான் சொல்லுவேன் நான். நீங்க அதுல ஃபாஸ்டா இருந்தாலும் ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா இதையும் ஒரு 2-3 சமூக ட்ரை பண்ணி பாருங்க. சரி, அடுத்து வாட் வில் பி தி actual profit percentage rounded off to the nearest integer after selling an article at a certain price while there occurs a loss of 45% on selling the article at 3/8 of the selling price. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, இதே மாதிரி சம் நம்ம ஆல்ரெடி பண்ணோம். ஏதோ ஒரு செல்லிங் ப்ரைஸ் இருக்கும், ஒரிஜினல் செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு சரிங்களா? அதுல 3/8 பார்த்து நீங்க விற்கும் போது உங்களுக்கு லாஸ் வந்து 45% அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா? இது வந்து ஒரிஜினல் செல்லிங் பிரைஸ். ஸோ இதுதான் 8xன்னு வச்சுப்போம். இப்போ டெம்பரவரியா இப்போ இருக்கிற ஒரு செல்லிங் பிரைஸ் இதுதான் 3x சரிங்களா? 3/8னா இப்போ இந்த 8xல 3/8 போட்டீங்கன்னா 3x கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த 3xக்கு நீங்க சேல் பண்ணும்போது உங்களுக்கு 45% லாஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? 45% லாஸ். அப்போ சிபி வந்து என்னவா இருக்கும் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்? சிபி வந்து என்னவா இருக்கும்? இந்த 3xங்கிறது என்னது? என்னது? 3x is what? சிபில 3xங்கிறது என்னது? 55%. 55% ஆஃப் சிபி தான் வந்து 3x. ஓகேவா? நம்ம வந்து 10% லாஸ் அப்படின்னால என்ன பண்ணியிருப்போம்? சிபி 10 எஸ்பி 9 அப்படின்னு சொல்லிடுவோம். இப்போ அதே மாதிரி 45% லாஸ் அப்படிங்கிறாங்க. அப்போ இது 100னா இது 55. ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ சிபி வந்து 100னா எஸ்பி வந்து 55 இருக்கும். ஸோ இது இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணியிருந்தீங்கன்னா 20:11 அப்படின்னு வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 3x தான் வந்து எனக்கு 11 அப்படின்னா 20 எவ்வளவு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோன்னா எனக்கு சிபி தெரிஞ்சிடும். ஸோ 60x டிவைடட் பை 11 இதுதான் சிபி. இது வரைக்கும் யாருக்கும் புரியலைன்னா சொல்லுங்க. அதாவது ஏற்கனவே ஒரு செல்லிங் ப்ரைஸ் இருக்கு 8x அப்படின்னு சொல்லிட்டு, அதுல நீங்க 3/8க்கு சேல் பண்றீங்க. அப்போ இப்போ இருக்கிற செல்லிங் ப்ரைஸ் வந்து 3x. நீங்க 3x ருபீஸ்க்கு விற்கும் போது உங்களுக்கு 45% லாஸ் அப்படிங்கிறாங்க. அப்போ அதை வச்சு நான் வந்து சிபி கண்டுபிடிக்கிறேன். அது வந்து 60x/11. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, வாட் வில் பி தி ஆக்சுவல் ப்ராஃபிட் பர்சன்டேஜ்? அதாவது இது ஒரிஜினல் சிபி, இது ஒரிஜினல் செல்லிங் ப்ரைஸ். இதை வச்சு இருந்தா உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த ரேஷியோ கண்டுபிடிப்போம். 60x/11 is to 8x. ஓகே, இந்த xx கேன்சல் ஆயிரும். ஸோ 60:88ன்னு வரப்போகுது. ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் 4 டேபிளே அடிக்கலாம் இல்லையா? 15:22. அப்போ 15 ரூபாய்க்கு வாங்கி 22 ரூபாய்க்கு விற்கிறோம். 15ல் பாதி வந்து 7.5 இல்லையா? இப்போ இங்கே எக்ஸ்ட்ராவாக 7 தான் இருக்கு. அப்போ 7.5ங்கிறது 50%.
50% ரொம்ப நியர்பைல இருக்கு. அப்ப ஆன்சர் வந்து 47%. ஓகே, 7/15 into 100 இதுதான் வேணும். இப்போ ஒருவேளை இங்க 7.5 இருந்ததுன்னா 50% போட்டிருப்போம். ஸோ ரொம்ப நியர்பையா இருக்கிறதுனால அந்த ஆப்ஷன்ஸே பாருங்க 17, 27, 37, 47 இருக்கு. அப்போ ஆப்வியஸா 47% தான். ஓகேவா, 47% அப்ராக்ஸ். யாருக்கும் புரியலையா? இது ஒரு நார்மலா நம்ம ஏற்கனவே பார்த்த மாடல் சம் தான் இது. ஓகேவா, யாருக்காச்சும் டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் சம் போலாமா? ஓகே போலாம் சார். A shopkeeper increases the selling price of an article by 15%. ஸோ ஏற்கனவே என்ன செல்லிங் பிரைஸ் இருந்ததுன்னு நமக்கு தெரியாது. ஆனா அதுல இருந்து 15% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் இன்க்ரீசிங் த செல்லிங் பிரைஸ் he noticed that the profit percentage changed from 5% to 15%. அவன் செல்லிங் பிரைஸ்ல 15% இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் ப்ராஃபிட்ல என்ன மாதிரி ஒரு சேஞ்ச் நடந்திருக்குன்னா, ஏற்கனவே ப்ராஃபிட் 5% இருந்திருக்கு, இப்போ 15% இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. The percentage increase in the cost price is அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்பனா இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் காஸ்ட் பிரைஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா, செல்லிங் பிரைஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, காஸ்ட் பிரைஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனாலதான் கொஸ்டினே வந்து the percentage increase in the cost price அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா இங்க எங்கேயுமே வந்து காஸ்ட் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு அவங்க மென்ஷனே பண்ணல. அவங்க கேட்கிற கொஸ்டின்ல இருந்துதான் நம்ம புரிஞ்சுக்கிடணும் காஸ்ட் பிரைஸுமே அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இந்த இடத்துல செல்லிங் பிரைஸ் தானே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, காஸ்ட் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம்னு எங்கேயுமே சொல்லலை. ஆனா கொஸ்டின் கேட்கும்போது பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இந்த காஸ்ட் பிரைஸ் கேட்கறாங்க. ஓகேவா, அப்ப டிஃபால்ட்டா இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து இதுல இன்னொரு விஷயத்த நீங்க என்ன கண்டுபிடிச்சிக்கலாம், என்னால இந்த கொஸ்டின்ல இருந்து காஸ்ட் பிரைஸ்க்கும் செல்லிங் பிரைஸ்க்கும் ரேஷியோ கண்டுபிடிக்க முடியுமா? ஒரிஜினலா இருந்த காஸ்ட் பிரைஸ்க்கும் செல்லிங் பிரைஸ்க்கும், அதாவது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி. பண்ணலாம் சார். எப்படி பண்ணலாம்? அவங்க 100ல இருந்து ஃபர்ஸ்ட் 5%ல இருந்து 15% மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க சார். அப்பனா ஸ்டார்டிங்ல 5% ப்ராஃபிட் வந்துருக்கும். சூப்பர்ப்பா. He noticed that the profit percentage changed from 5% to 15%. அப்போ ஏற்கனவே 5% ப்ராஃபிட்ல இருந்திருக்கு. அப்போ சிபி வந்து 100 ரூபாயா இருந்தா எஸ்பி வந்து 105 ரூபாயா இருந்திருக்கு. இதுதான் இனிஷியலா நடந்திருக்கு. ஓகேவா, இப்போ கொஸ்டினை பாருங்க. A shopkeeper increases his selling price of an article by 15%. அப்போ இந்த 105 ரூபாயை வந்து அவங்க 15% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா, 15% இன்க்ரீஸ் பண்ணா இப்ப இருக்கிற செல்லிங் பிரைஸ் என்ன வந்திருக்கும்? இன்க்ரீஸ் செல்லிங். இந்த 15% வந்து காஸ்ட் பிரைஸ்ல இருந்து இன்க்ரீஸ் பண்றாங்களா இல்ல செல்லிங் பிரைஸ்ல இருந்து இன்க்ரீஸ் பண்றாங்களா சார்? எந்த 15%? இப்போ வந்து 5% இருந்து 15% மாறுதுன்னு சொல்றாங்க சார். அது வந்து இப்ப 105ல இருந்து அந்த 15% மாறுதா அப்படின்னு கேக்குறேன் சார். அது அவங்க எதுவும் மென்ஷன் பண்ணல இல்லையா? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் 5ல இருந்து 15 ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க சார். ஓகேவா, நீங்க டைரக்டா 10% தான் அப்போ காஸ்ட் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும்னு யோசிக்கிறீங்களா? ஆமா சார். ஆனா அதான் இல்ல. சரிங்களா, இப்ப பாருங்க, இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன், அப்புறம் நீங்க கேக்குற டவுட்டு எனக்கு புரியுது. 5ல இருந்து 15 மாத்திருக்காங்க, அப்போ காஸ்ட் பிரைஸ்ல இருந்து டைரக்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கும், 10% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அது என்ன சிச்சுவேஷன்லன்னா காஸ்ட் பிரைஸ் எந்த சேஞ்சுமே இல்லாம இருந்திருக்கணும். கரெக்டா? ஆனா இங்க கண்டிப்பா காஸ்ட் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கா? சரி, அவர் என்ன டவுட் சொல்றாருன்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 5ல இருந்து 15% மாறி இருக்குன்னா இந்த 10% இன்க்ரீஸ் வந்து காஸ்ட் பிரைஸ்ல இருந்து தானே வந்திருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. கரெக்டான ஒரு டவுட் தான். ஆனா இங்க காஸ்ட் பிரைஸுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, அதனால நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அந்த மாதிரி.
வேற எதுவுமே கொடுக்காம இருந்திருந்தா கண்டிப்பா காஸ்ட் பிரைஸுமே 10% அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருந்துக்கலாம். இது கம்ப்ளீட் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு புரிய வரும். இங்க பாருங்க, இப்ப செல்லிங் பிரைஸ் வந்து 15% இன்க்ரீஸ் ஆயிடுச்சுப்பா. சரிங்களா? அப்போ வந்து இங்க என்ன வந்திருக்கும்? ஏற்கனவே இருந்த செல்லிங் பிரைஸ் வந்து 105 ரூபா. இப்போ இருக்கிற செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கும்? 15% இதுல இன்க்ரீஸ் ஆச்சுன்னா Sir, 120.75. 120.75. சரிங்களா? இன்க்ரீஸ்டு செல்லிங் பிரைஸ் வந்து 120.75. இப்பதான் நம்ம என்ன பண்ணணும்னா, ஏற்கனவே 105 ரூபாய்க்கு விற்கும் போது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 5%. இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து 15% அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த செல்லிங் பிரைஸ்ல தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? அப்ப இந்த 120.75 தான் வந்து 115% அப்படின்னா நீங்க 100% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். 100% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா இன்க்ரீஸ்டு காஸ்ட் பிரைஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? சரி, எவ்வளவு சிபி எவ்வளோன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்ப்போம். நான் சொல்றது எல்லாருக்கும் ஒரு சில பேருக்கு தலையே சுத்துற மாதிரி இருக்கும்ல. உங்களுடைய நிலைமை எனக்கு புரியுது. ஆனா பொறுமையா கவனிங்க. திருப்பி கண்டிப்பா பாருங்க. அப்பனாதான் வந்து இதை புரிஞ்சுக்க முடியும். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப ஆழமா யோசிக்காதீங்க. ஓகேவா? அது ரொம்ப முக்கியம். லைட்டா வச்சுக்கோங்க. நான் ஏதோ ஒண்ணு சொல்றேன், அங்கங்க சொல்றேன். சிபிஎஸ்பி இதுக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருக்கேன். சரியா? சரி, இப்ப இதுல சால்வ் பண்ணா சிபி என்ன வருது? 105. அப்ப என்ன அர்த்தம்? இது வந்து இன்க்ரீஸ்டு சிபி. அப்போ அவங்க the percentage increase in the cost price ன்னு கேட்கறாங்க. ஏற்கனவே 100 ரூபாயா இருந்தது, இப்போ 105 ரூபாயா மாறி இருக்கு. அப்போ 5% இன்க்ரீஸ். ஓகேவா? 10% இன்க்ரீஸ் கிடையாது. ஓகே சார். இந்த கால்குலேஷன் வந்து 120.75 தான் வந்து 115 அப்படின்னா 100 எவ்வளவு? இந்த கால்குலேஷன் வந்து எப்படி போட்டிருக்கலாம்? இது அடிச்சிங்கன்னா 23, இது வந்து 20ன்னு வந்திருக்குமா? 120.75 இருந்தாலே 4 டைம்ஸ் நீங்க மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு ஹோல் நம்பர் மாதிரி கிடைக்கும். இப்போ 1.5ன்னு இருக்குன்னா இதை நீங்க 2ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஹோல் நம்பர் கிடைக்கும். அதே இது 1.75 அப்படின்னு இருக்குன்னா அது நீங்க 4ஆல மல்டிப்ளை பண்ணாதான் ஹோல் நம்பர் கிடைக்கும். சரிங்களா? அப்போ 120.75 4ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 480 பிளஸ் இந்த 0.75 4ஆல பண்ணும்போது 3 ஆட் ஆகும். சரிங்களா? அப்ப இந்த 120.75 483 டிவைடட் பை 4 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இதுதான் 23 அப்படின்னா 20 வந்து எவ்வளவு? அதான் சிபியா இருக்கும்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ சிபி இஸ் ஈக்குவல் டு 20 இன்டூ 483 டிவைடட் பை 4 டிவைடட் பை ஒரு 23. ஸோ இது அடிங்க, 5 டைம்ஸ் போகும். இது 23 டேபிள் அடிச்சோம்னா 46 வரும், 21. ஸோ 5 இன்டூ 21 105 வரும். இப்படித்தான் 105 வந்திருக்கும். சரியா? நீங்க வந்து அந்த 120.75 அப்படியே வச்சு கேன்சல் பண்ணாம அதை ஒரு ஹோல் நம்பருக்கு மாத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். சரியா? அப்பனா கொஞ்சம் ஈஸியா கேன்சல் ஆகும். ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஹோல் நம்பர்ல இருக்கு, அவங்க அப்ராக்சிமேட்டாவும் கொடுக்கல. இப்படிலாம் இருக்கும்போது இது கண்டிப்பா ஏதோ ஒரு டேபிள்ல கட் ஆகுங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கணும். 483 இருக்கு, 23 இருக்கு, 23 பிரைம் நம்பரு. சரியா? அப்போ 483 வந்து 23ஆல டிவைட் ஆகிற மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்கணும். நீங்க எதுவும் வேற எந்த டேபிளுமே நீங்க யோசிக்க வேண்டாம். டைரக்டா 23 டேபிளே யோசிக்கலாம். ஓகேவா? ஓகே, அடுத்து. Amit sold an article for 7,000 and incurred a loss. Had he sold it for 8,750,
his gain would have been 3/4 of the amount of loss that he incurred. At what price should he sell the article to got 10% profit? So loss gain ratio பாருங்க என்ன வரும்? His gain would have been 3/4 of the amount of the loss that he incurred. 4-3. Huh? 4-3. 4-3. ஓகேவா? அப்ப இந்த 7 தான் வந்து 8750க்கும் 7000க்கும் உள்ள வித்தியாசம். அதாவது 1750. ஓகேங்களா? ஸோ 4 எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. 1000 ரூபாய். அப்போ இந்த 7000 கூட இந்த 1000 ரூபாய் ஆட் பண்ணிட்டீங்கன்னா சிபி கிடைச்சிரும். 3 கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த 8750ல இருந்து மைனஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ சிபி வந்து 8000 ரூபாய். இப்போ நீங்கள் 8000 ரூபாய்க்கு வாங்கி அதில் 10% ப்ராஃபிட் அப்படின்னா 800 ரூபாய். ஸோ அப்போ 8800 ரூபா தான் செல்லிங் ப்ரைஸ். ஆப்ஷன் சி. ஓகேவா? இப்போ ஒரு 4-5 சம் பார்க்கும்போது இந்த மாடல் ஈஸியா தெரியுதா? நல்லா இருக்கு சார். எஸ்கே புரியுதா? அப்படியே சார் அந்த 4/3 மட்டும் சொல்லுங்க. his gain would have been 3/4 of the amount of loss that he incurred அப்படிங்கிறாங்க. gain is equal to 3/4 of the loss அப்படிங்கிறாங்க. அதனால gain by loss is equal to 3/4 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே சார். லாஸ் பை கெயின் வந்து 4/3ன்னு போட்டுக்கலாம். எதுனாலும் ஓகே. நான் ஸ்டார்டிங்ல இருந்தே லாஸ் பை கெயின் போட்டதுனால எல்/ஜி போட்டுட்டு இருக்கேன். ஓகேவா? சரி, அடுத்து the profit made by selling an article for 13,400 is equal to the amount of loss incurred on selling the same article at 1160. இது ஈஸி தான் இல்லையா? இதுல இருந்து சிபிஐ மைனஸ் பண்ணா ப்ராஃபிட். இதே அமௌண்ட் தான் லாஸ்ன்னு சொல்றாங்க. அப்ப இதுல இருந்து டைரக்டா நீங்க சிபி கண்டுபிடிச்சிடலாம். இதுல இந்த லாஸ் கெயின் ரேஷியோலாம் தேவையில்லை. லாஸும் கெயினும் ஒன்று இந்த இடத்துல. அதனால நம்ம டைரக்டா 1:1 ரேஷியோ அப்படின்னு ஈக்குவல் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ 2CP தான் வந்து எவ்வளவு? 13400 11600. ஸோ 000 25,000. அப்போ சிபி வந்து 12,500 ரூபா. என்ன கேட்குறாங்க? வாட் வில் பி த ப்ராஃபிட் இஃப் இட் இஸ் சோல்டு ஃபார் 14,750. ஸோ ப்ராஃபிட் தான் கேட்குறாங்க இல்லையா? 12,500 ரூபா கூட ஒரு 2000 ஆட் பண்ணோம்னா 14,500 ரூபா. ஸோ 2,250 ரூபா வரும். ஓகே, அதாவது 13,400 ரூபாய்க்கு விற்கும் போது ஒரு அமௌண்ட் ப்ராஃபிட் அப்படிங்கிறாங்க. அதே அமௌண்ட் தான் லாஸ் எப்போனா 11,600 ரூபாய்க்கு விற்கும் போது. அதனாலதான் செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் தான் வந்து ப்ராஃபிட்டு. அதே அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் மைனஸ் 11,600. அது வந்து லாஸ். அதனால டைரக்டா நான் ஈக்குவேட் பண்ணிட்டேன். இங்கேயும் நம்ம லாஸ் அந்த ரெண்டுத்தையுமே ஈக்குவேட் தான் பண்றோம் எல்லா இடத்துலையுமே. பட் இது இன்னும் ரொம்ப சிம்பிளிஃபைடா கொடுத்துட்டாங்க. ஓகேவா? யாருக்கும் புரியலன்னா கேளுங்க. ஓகே சார். By selling an article for 1170, Elisa suffers as much as loss as she would have gained by selling it at a profit of 22%. So சொல்லிட்டாங்க ஆல்ரெடி இல்லையா? ப்ராஃபிட் வந்து 22%. அதே தான் லாஸ் அப்படிங்கிறாங்க. அப்பனா இந்த 1170ங்கிறது என்னது? 78. லாஸும் 22% தான். அப்பனா 78% ஆஃப் த காஸ்ட் பிரைஸ் தான் 1170. அப்போ 100% கண்டுபிடிச்சோம் அப்படின்னா சிபி கிடைச்சிரும். ஓகே, $78 117 கேன்சல் ஆகுமா? ஆமா சார். 39. இது 50.
இது வந்து 3 டைம்ஸா? அப்போ 1500 ரூபா. ஸோ சிபி வந்து 1500 ரூபா. ஸோ இப்போ 1500 ரூபாய்க்கு வாங்கி 1450 ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னா கண்டிப்பா லாஸ். அப்போ ப்ராஃபிட் ரெண்டுத்தையும் அடிச்சிடலாம். லாஸ் ஆஃப் 26%னா எவ்வளவு போயிருக்கணும்? 25%னாலே 300 ரூபா போயிருக்கும். அப்போ கண்டிப்பா இந்த ஆப்ஷனும் கிடையாது, இது ஒண்ணுதான். ஓகேவா? இப்ப இந்த இடத்துல நம்ம லாஸ் பை அந்த ஃபார்முலாலாம் போட்டுட்டு இருந்தா லேட் ஆயிடலாமா? யாரோ ஒருத்தங்க கேட்டீங்களே, இதெல்லாம் கொஞ்சம் லாஜிக்கலா யோசிச்சாலே போட்டுடலாம்ல. இப்ப நீங்க 50 ரூபா தான் லாஸ், ஸோ 50/1500 × 100 இந்த மாதிரி போடலாம் அப்படின்னு தானே ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த சொன்னீங்க. ஆனா பட் ஆப்ஷன்ஸை வச்சே நம்ம வந்து எலிமினேட் பண்ணலாம். கண்டிப்பா இது லாஸ்ன்னு தெரிஞ்சிச்சு, அப்போ ப்ராஃபிட் ரெண்டுத்தையும் தூக்கிடலாம். லாஸ் ஆஃப் 26%ங்கிறான். நமக்கு 1500ல 25% லாஸ்னாலே 300 எவ்வளவு? 300 ரூபாய்க்கு மேல வெளியில போகணும் இல்லையா? 50 ரூபா தான் லாஸ் நமக்கு. ஓகேவா? ஓகே. அடுத்து on selling a table for 210 and 420 there will be a loss of L1% and L2% respectively. L1 minus L2 வந்து 7 அப்படிங்கிறாங்க. then what is the cost price of the table? இப்போ இந்த இடத்துல அவங்க எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணல இல்லையா? இப்போ 210 ரூபாய்க்கு விற்கும் போது ஒரு L1 அப்படிங்கிற ஒரு பெர்சன்டேஜ் லாஸ், 420 ரூபாய்க்கு விற்கும் போது L2 அப்படின்னு ஒரு பெர்சன்டேஜ் லாஸ். ஓகேங்களா? இந்த டிஃபரன்ஸ் தான் 7 அப்படின்னு சொல்றாங்க. அப்பனா அதே மாதிரி இந்த டிஃபரன்ஸ் 210க்கும் 420க்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு? 210. அப்ப இந்த 210 தான் இந்த 7% ஆஃப் த காஸ்ட் பிரைஸ் நீங்க டைரக்டா எடுத்துடலாம். ஓகேவா? அங்க ஒருத்தர் கேட்டார் இல்லையா அந்த சம்முக்கு, இங்க இந்த சம்முக்கு. ஆனா இந்த சம்ல காஸ்ட் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. பட் எதுவுமே கொடுக்காம இருக்கிற சம்மு தான் இது. டிஃபால்ட்டா 210 ரூபாய்க்கும் வித்திருக்காங்க, 420 ரூபாய்க்கும் வித்திருக்காங்க. ரெண்டு இடத்துலயுமே லாஸ் தான். ஓகேங்களா? L1%, L2%. அப்போ இந்த 210க்கும் 420க்கும் உள்ள வித்தியாசம் தான் அந்த L1 மைனஸ் L2 7%. ஸோ 7% தான் 7% ஆஃப் த காஸ்ட் பிரைஸ் தான் 210 அப்படின்னா 100% எவ்வளவு? 100% எவ்வளவு? 3000 ரூபாய் சார். 3000 ரூபாய். ஓகே, கிளியரா? நெக்ஸ்ட் சம் போலாமா? When an article is sold for 768, the profit percentage is X%. When the same article is sold for 896, the profit percentage is X plus 20%. What is the value of X ன்னு கேக்குறாங்க. ஒண்ணுமே இல்லை, இந்த 896ல இருந்து 768 டிஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. 128. ஸோ இந்த 128 தான் 20%. ஓகேவா? இந்த X plus 20ன்னு போட்டிருக்காங்க இல்லையா? இந்த 20% இன்க்ரீஸ் ஆனதுனால தான் அந்த செல்லிங் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 20% தான் 128 அப்படின்னா 100% எவ்வளவு? 20% தான் 128னா 100% எவ்வளவு? 640. ஸோ இதுதான் சிபி. இப்போ 640 ரூபாய்க்கு வாங்கி 768க்கு சேல் பண்றீங்க. அப்பனா தான் X% ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்குது. சரிங்களா? அப்ப இது எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாருங்க. 128 சார். 128. 128ங்கிறது 640ல 20% இல்லையா? 64 + 64 128. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. இந்த 20 தான் அப்படியே ஆன்சர்ல வரும் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. இந்த சம்மில் வந்திருக்கு. ஓகேவா? X plus 20. இந்த 20 எதுக்காக கொடுத்துருக்காங்க? இந்த எக்ஸ்ட்ரா வர 20 வந்து இந்த டிஃபரன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான். பட் இதுவே தான் ஆன்சரா இருக்கும் அப்படிலாம் கிடையாது, வேற ஆன்சரும் வரும். இப்போ அடுத்த சம்மே அது மாதிரிதான் இருக்கும், ஆனா வேற ஆன்சர் இருக்கும். சரிங்களா? இந்த சம் பாருங்க, இங்க 25 இருக்கு, ஆனா ஆப்ஷன்ல எங்கேயுமே 25 இல்லை. சரியா? அதனால அந்த மாதிரி எடுத்துக்க கூடாது. இப்போ இந்த 25% தான் எவ்வளவு?
இதோட டிஃபரன்ஸ் எவ்வளவு? 247.5. 247.5. அப்ப 100% 247.5ங்கிறது 1435.5ல இருந்து இந்த 1188 இதை கழிச்சோம் அப்படின்னா வரும். ஓகேங்களா? 100% இதை 4ஆல மல்டிப்ளை பண்ணோம். நாலு இன்ட்டு 200 போட்டா 800, 4 இன்ட்டு 40 போட்டா 160, 4 இன்ட்டு 7 போட்டா 28, 4 இன்ட்டு 0.5 போட்டா 2, 990. 990. சில சமயம் இந்த மாதிரி பண்ணுவேன் நான். ஓகேவா? 247.5 அப்படின்னு இருக்கு. இல்லைன்னா அதை 2ஆல மல்டிப்ளை பண்ணிட்டாலே வந்து நமக்கு ஈஸி தான். 480 495/2ன்னு போட்டுக்கலாம் அதை. ஓகே, சரி, ரைட். 990. ஸோ சிபி வந்து 990, எஸ்பி வந்து 1188. அப்போ ஆப்வியஸா தெரியுது இல்லையா? 20% போட்டீங்கன்னா தான் 198. 20% போட்டீங்கன்னா 198 ஆட் ஆயிருக்க போகுது. ஸோ இதோட ரேஷியோ 5:6ன்னு வரப்போகுது. ஸோ 1/5னா 20%. ஓகே, ஸோ 20% ப்ராஃபிட். When Suleika sells an article for 870, she earns a profit which is equal to twice the loss. அப்பனா லாஸ் கெயின் ரேஷியோ என்னது? One is to 2. 1:2. அப்ப இந்த 3 தான் வந்து எவ்வளவு? இப்போ இது பழைய மாதிரி சம்முக்கு வந்துருச்சு. முதல் 2-3 சம் பார்த்தோம்ல அது மாதிரி. டக்குன்னு என்ன பண்ணலாம்? இப்ப பாருங்க, 870ல இருந்து 450 எவ்வளவு டிஃபரன்ஸ் தான் பார்க்கணும். இப்ப 450 2 தடவை நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 900 வரும் இல்லையா? 450 கூட இன்னொரு 450 ஆட் பண்ணா 900 வரும். ஆனா இங்க 870 இருக்கு. அப்போ 450 இருந்து ஒரு 30 கழிச்சிருங்க, 420. ஓகேவா? எப்படி அதை வந்து அந்த டிஃபரன்ஸை கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்றேன். ஓகே, இந்த 3 தான் 420 அப்படின்னா 1 எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. எவ்வளோ வரும்? 140. அப்படின்னா இந்த 450 கூட இந்த 140 ஆட் பண்ணீங்கன்னா எவ்வளோ வரும்? 500, 590. நான் ஏன் 450 கூட 140 ஆட் பண்றேன்? ஏன் 870 கூட ஆட் பண்ணல? லாஸ்ட்ல இருந்து போனாதான் ஈஸியா இருக்கும். ஈஸியா இருக்கணும் இல்ல. இப்ப இந்த 140 அந்த 1ன்னு கண்டுபிடிக்கிறது வந்து லாஸ். நீங்க 450 ரூபாய்க்கு விற்கும் போதுதான் லாஸ்ட்ல விற்கிறீங்க. அதனால இந்த 140 நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து சிபி 590 ரூபாங்கிறது. ஸோ ஏன்னா ப்ராஃபிட்டா 15%. அப்ப 590 ரூபாயில 15% பாருங்க, 59 ரூபா 10%, 29.5. 29.5ங்கிறது 5%. ஓகேவா? ஸோ இதை அப்படியே ஆட் பண்ணோம்னா 18, 1, 17, 1, 678.5. ஸோ 678.5 தான் ஆன்சர். On selling an article for 246.8, அப்படியே சால்வ் பண்றோம்ல இது. The gain is 20% more than the amount of loss incurred on selling it for 216. அப்படியே பண்ணிட்டோம். Loss by gain ratio என்னது? The gain is 20% more. Yes, 5/6. So 11 தான் வந்து அந்த டிஃபரன்ஸ் 30.8 அப்படின்னு வரும்.
ஸோ 5 எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா லாஸ் இல்லையா 20.8 அப்படின்னா 14. ஸோ 14 கூட 216 நம்ம ஆட் பண்ணோம்னா 230 தான் சிபி. 320.75 அப்படின்னா அப்போ ப்ராஃபிட் தான். ஸோ 2 லாஸையும் தூக்கிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ 230ங்கிறது சிபி, 39.5னா 40% பக்கத்தில் இருக்கு. 40% பாருங்க 230ல 23 × 4 டைம்ஸ் போட்டோம்னா 40% கிடைக்கும். 2 4 8 92. ஸோ இது கூட 92 ஆட் பண்ணோம்னா 322ன்னு வருது. 320.75ன்னு இருக்கு. அப்போ ஆப்வியஸா ப்ராஃபிட் ஆஃப் 39.75 தான். ஓகே ஓகே சார். அப்பா சொல்றதெல்லாம் புரியுதுல்ல? சார். By selling an article for 390, a shopkeeper suffers some loss. Had he sold it for 444, he would have earned a profit equal to 1/5 of the loss he had in the earlier case. So, loss gain ratio என்னது? He would have earned a profit equal to 1/5 of the loss. அப்பனா profit equal to 1/5 of the loss. So, profit na gain எடுத்துக்கிறேன். சரிங்களா? அப்போ லாஸ் பை கெயின் ரேஷியோ வந்து என்னவா இருக்கும்னா 5/1. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 6 தான் வந்து எவ்வளவு இதுக்கான வித்தியாசம்? 390க்கும் 444க்கும் உள்ள வித்தியாசம் 54. ஸோ 1 எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம்னா 9 rupees. ஜிங்கிறது 1, அது வந்து கெயின். சரிங்களா? அப்போ 444ல இருந்து இந்த 9 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் காஸ்ட் ப்ரைஸா இருக்கும். கெயின்னா கண்டுபிடிச்சோம்னா மைனஸ் பண்ணணும், லாஸை கண்டுபிடிச்சா ஆட் பண்ணணும் சிபி கிடைக்கிறதுக்காக. ஓகேவா? நான் இவ்வளவு நேரம் லாஸ் கண்டுபிடிச்சி தானே ஆட் பண்ணிட்டே இருந்தேன். இங்க பாருங்க, இந்த சம்ல லாஸ் கண்டுபிடிச்சேன், அதனால ஆட் பண்ணேன். இந்த சம்ல கெயின் கண்டுபிடிச்சி சப்ராக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னு தெரியுதுல்ல? செல்லிங் பிரைஸ்ல இருந்து நீங்க கெயினை சப்ராக்ட் பண்ணாதான் காஸ்ட் பிரைஸ் கிடைக்கும். காஸ்ட் பிரைஸ்ல இருந்து லாஸ் செல்லிங் பிரைஸை சப்ராக்ட் பண்ணாதான் லாஸ் கிடைக்கும். ஓகேவா? ஓகே சார். இங்க கொடுத்திருக்கிறது ரெண்டுமே செல்லிங் பிரைஸ் தான். இங்க கொடுத்திருக்கிறது எல்லாமே செல்லிங் பிரைஸ் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து 435 தான் வந்து சிபி அப்படின்னா 522 ரூபாய்க்கு வித்தா எவ்வளவு ப்ராஃபிட்னு கேக்குறாங்க. 87. எவ்வளவு வித்தியாசம் இருக்கு? ஒரு 65, ஒரு 22. ஸோ 87 ரூபா வித்தியாசம் இருக்கு. அப்ப 43.5 43.5 தான் 87 வரும் இல்லையா? ஸோ இது 10%, 10%, 20%. ஸோ ப்ராஃபிட் வந்து 20%. இந்த 65 ஏன் போட்டேன், இந்த 22 ஏன் போட்டேன்? அதான் நடுவுல வந்து 500 இருக்கு. நமக்கு ஈஸியா 500 தானே ஞாபகத்துக்கு வரும். இப்ப 435ல இருந்து 522 நான் பார்க்கணும். அப்போ 435ல இருந்து 500 பார்க்கும்போது 65 ரூபா, 500ல இருந்து 522 பார்க்கும்போது 22 ரூபா, அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 87 ரூபா. சப்ராக்ட் பண்றது தான், ஆனா கொஞ்சம் ஹோல் நம்பரா யோசிச்சு வச்சு சப்ராக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். The percentage profit earned by selling an article for 91980 is equal to the percentage loss incurred by selling the same article for 1620. So 1620 இருக்கு, 1980 இருக்கு, நடுவுல சிபி இருக்கு. ஓகேவா? அவ்வளவுதான். இது வந்து 1800 ரூபா. இதுல 10% எடுத்து ஆட் பண்ணீங்கன்னா இது வரும், 10% எடுத்து சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 1620 வரும். ஓகேவா? இது எப்படி போடுறோம் அப்படின்னா அட் வாட் சேம் பெர்சன்டேஜ் ப்ராஃபிட், இப்போ எவ்வளோ பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் இருக்கிறோ அதே பெர்சன்டேஜ் தான் லாஸ் அப்படின்னு சொல்றாங்க.
அது ஓகே சார். இப்ப நடுவுல எப்படி சார் கரெக்டா போட்டு 10% நான் தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம்ல, அதனால போட்டேன் நானு. ஒரு சும்மா ஒரு கெஸ் பண்றதுதான்ப்பா. ஓகேவா? ஒரு நடுவுல ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. சார் எங்களுக்கு எப்படி சொல்லுங்க நடுவுல ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. சரியா? இது இப்ப நார்மலா எப்படி பண்ணிருக்கலாம்? 1620 சிபில இருந்து இதை மைனஸ் பண்ணும். திஸ் இஸ் சேம் அஸ் இதுல இருந்து சிபியை மைனஸ் பண்ணும். ஓகேவா? இதுதானே? திஸ் இஸ் லாஸ், திஸ் இஸ் கெயின், ரெண்டுமே ஈக்குவல். இதை சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா 2 சிபி வந்து 1800 வந்திருக்கும். பட் ஒரு கெஸ் தான். ஓகேவா? இது நடுவில் ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. இது நடுவில் ஏதோ ஒன்று இருக்கு. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணால் அது வருமா? வராதோ? வந்துருமா? 2000. ஆமா வருது. அப்போ பாருங்க, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணுங்க. இதுதான் ஷார்ட்கட். ஓகே, இந்த மாதிரி ப்ராஃபிட் பர்சன்டேஜும் லாஸ் பர்சன்டேஜும் சேம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணிடுங்க. ஓகேவா? எனக்கும் தெரியாது, இப்போதான் கண்டுபிடிச்சிருக்கேன். ரைட். ஸோ இதுல இப்போ வந்து 15% ப்ராஃபிட் கேட்குறாங்க. 180 ரூபா 10%, 90 ரூபா 5%. ஸோ 2070 ஆப்ஷன் டி. ஓகே, Anu sold an article for 480 at some profit. Had she sold it for 400, then there would have been a loss equal to 1/3 of the initial profit. So இது எல்லாமே இந்த ரேஷியோல போட்டா கூட 480 400ன்னு இருக்கு. இப்போ பாருங்க, then there would have been a loss வந்து equal to 1/3 of the initial profit. ஓகேவா? லாஸ் ஈக்குவல் டு 1/3 ஆஃப் த இனிஷியல் ப்ராஃபிட். எனக்கும் தெரியாது. நான் இப்போ 420ன்னு எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேப் 20 ரூபா, இந்த கேப் 60 ரூபா, 1/3 வருதா? லாஸ் இஸ் ஈக்குவல் டு 1/3 ஆஃப் த இனிஷியல் ப்ராஃபிட். இது சிபியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ப்ராஃபிட், இது லாஸ். ஸோ இந்த 60ல 1/3 தான் 20. அப்படி இல்லாட்டாலும் லாஸ் பை கெயின் ரேஷியோ எடுத்துக்கோங்க. 1:3ன்னு இருக்க போகுது. ஓகே, ஸோ இந்த 4 தான் வந்து 80 அப்படின்னா 1 எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. காஸ்ட் ப்ரைஸ் தான் கேட்குறாங்க. ஸோ 420. காஸ்ட் ஆப்ஷன்ஸ்லேருந்து கூட போயிருக்கலாம். ஓகேவா? ஆப்ஷன்ஸ்லேருந்து போயிருந்தோம்னா 400 ரூபா ஃபர்ஸ்ட் இருக்கு, 430 ரூபா தான் ஆன்சர்னு வச்சுக்கோங்க. 480 ரூபா, இந்த கேப் 30 ரூபா, இந்த கேப் 50 ரூபா. ஆனால் அது 1/3 இல்லை. அப்போ கன்ஃபார்மாக அது கிடையாது. அப்போ இதுக்கு எடுத்து 400 எடுத்துட்டு 420 எடுத்துட்டு 480 எடுத்துருக்கலாம். இது ஒரு 20, இது ஒரு 60. 1/3 இருக்கு. அப்போ அதான் ஆன்சர். ஓகே, on selling an article for 123.4, the gain is 20% more than the amount of loss incurred. So try பண்ணுங்க. homework. ஓகே, இவ்வளவு நேரம் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். இதுவும் ஹோம்ஒர்க்கா பண்ணிக்கோங்க. ஓகே, 97ம் 98ம் ஹோம்ஒர்க். கேக்குதா? நெட் ஒழுங்கா வரலையே. கேக்குதா? நான் பேசுறது கேக்குது சார். ஓகே, 97ம் 98ம் ஹோம்ஒர்க்கா பண்ணுங்க. ஓகே, இந்த இதை வந்து டுமாரோ பார்ப்போம். ஓகே ஓகே சார். சரி, 85ல லாஸ்டா ஒரு டவுட் இருக்கு. 85. சொல்லுங்க. இந்த கால்குலேஷன் மட்டும் ஒரு தடவை சொல்லித்தாங்க. எது? இந்த கால்குலேஷன் பண்ணீங்க சார், அந்த அங்க பண்ணிருக்கீங்க சார், அதை மட்டும் அதாவது 120.75ங்கிறது செல்லிங் பிரைஸ், அப்படிதானே? இது வந்து 115% அப்படின்னா 100% நான் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போறேன். ஓகேங்களா? 100% கண்டுபிடிச்சா எனக்கு சிபி கிடைக்கும். இன்க்ரீஸ்டு சிபி எனக்கு கிடைக்கும். இது புரிஞ்சது அப்படிதானே? ஆமா சார். அப்போ சிபி வேணும் அப்படின்னா 100
into 120.75 divided by 115. ஓகேங்களா? இது அப்படியே இந்த சைடு வரும். ஓகே இந்த சார். 115 கீழே வந்துரும். ஆ இந்த 120.75 நான் எப்படி எழுதுறேன்னா 483/4 அப்படின்னு போடுறேன். சரி சார். ஓகேங்களா? இப்போ இந்த 4ஐயும் இதையும் அடிச்சீங்கன்னா 25 டைம்ஸ் வரும் இல்லையா? அதுக்கப்புறம் இந்த 25ஐயும் 5ஐயும் அடிச்சீங்கன்னா 115 அடிச்சீங்கன்னா இங்க 5 டைம்ஸ் வரும். இது 23ன்னு வரும். ஓகே சார். 23யும் 483யும் அடிச்சீங்க அப்படின்னா 21 டைம்ஸ் வரும். 48ல 2 டைம்ஸ் ஆஃப் 23 46 வரும். பேலன்ஸ் ஒரு 2 இருக்கும். 21 வரும். ஸோ 105. இப்படிதான் வந்தது. ஓகேவா? எதனால இது வந்து புரியாம போச்சு சார்? அப்ப டக்குன்னு ரூம்ல ஒருத்தர் வந்தாங்க சார். திரும்பணும்னா அதுக்குள்ள நீங்க டக்குன்னு சொல்லிட்டீங்க. சரி, ஓகே ஓகே சாரி சார். பரவாயில்ல. சரி, வேற ஏதாவது சம்ஸ் யாருக்காவது டவுட் இருக்கா? இருந்தா கேளுங்க, இல்லைன்னா முடிச்சுக்கலாம், நாளைக்கு பார்ப்போம். ஓகே, ஒரு 2 சம் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன், அதை இப்பவே பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. குட் நைட். டுமாரோ பாப்பா இதே டைம்.